குட் மார்னிங். லாஸ்ட்டாக பார்த்தோன்னு சொன்னால் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபார்மேட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சம்மு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அது ஒன்லி சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி இதுலேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எப்படி பார்க்குறது, அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பர்சன்டேஜில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு காஸ்ட்டை கொடுத்து ஒன்று கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஒரு 2 lakhs கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த லிமிட்டட் அப்படின்னு சொல்ல, சும்மா ஒரு கம்பெனியில் வந்து 1 இயருக்கு பண்ணின எக்ஸ்பென்சஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டைரக்ட் மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒரு 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 lakhs இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பென்சஸ் பண்ணது ஒரு 1,20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் எப்பயுமே நம்ம காஸ்ட் ஷீட்டில் ப்ரைம் காஸ்ட் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதாவது கண்டுபிடிப்போம். இதில் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சம்படிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இடையில மெட்டீரியல் கன்சியூம்டு ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னன்றதை சம்மு போடுற பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 90,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா 10% ஆஃப் அவுட்புட் இஸ் இன் ஸ்டாக்கு. அதாவது 10% ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற லாஸ்ட்டாக சேல்ஸ் செக்ஷனில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 10% க்ளோசிங் ஸ்டாக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு பார்த்தோன்னா க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே நம்ம ஓப்பனிங் ஆட் பண்ணிப்போம், க்ளோசிங்கை லெஸ் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒரு 10% நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக் கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சேல்ஸ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டு ஃபைனலாக ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுன்னா அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இந்த டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது நம்ம ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படின்றதையும் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ ஒதுக்கி பார்த்தோன்னு சொன்னால் காஸ்ட் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். காஸ்ட் ஷீட்டு இல்லை பர்டிகுலர் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் போட்டுக்கலாம். பர்டிகுலர் அமௌண்ட்டு, அடுத்து அவுட்டர் காலம் அமௌண்ட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது டைரக்ட் மெட்டீரியல் கன்சூம்டே நம்ம டைரெக்டாக கொடுத்துறாங்க. அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்னு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே நமக்கு இந்த சம்மில் கொடுக்கல. அது ப்ரீவியஸ் சம் பார்த்ததில் கொடுத்தோம். இதில் பார்த்தோன்னு சொன்னால் டைரெக்டாகவே மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 2 lakhs. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் மெட்டீரியலுக்கு அடுத்தது வேஜஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், அடுத்து எக்ஸ்பென்சஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். டைரக்ட் மெட்டீரியலுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குது. இது வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிடும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் வேஜஸ் இருந்தால் போடுவோம், அடுத்தது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் போடுவோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணது வரதுக்கு பேர் தான் ப்ரைம் காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம காமிப்போம். ஸோ ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு சம்மில் ப்ரைம் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 4,10,000 ப்ரைம் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மெட்டீரியல் கன்சியூம்டு ப்ரைம் காஸ்ட்டு 4,20,000 கொடுத்துட்டாங்க. ஆனால் டைரக்ட் மெட்டீரியல் நம்மக்கிட்ட 2 lakhs இருக்குது. ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தோன்னு சொன்னால் இதில் டைரக்ட் மெட்டீரியலுக்கு அடுத்து வேஜஸோ அல்லது எக்ஸ்பென்சஸோ ஒன்று வரணும். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் வேஜஸாகவே எடுத்துக்கலாம். டைரக்ட் வேஜஸ் பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு 4,10,000லேருந்து 2 lakhs லெஸ் பண்ணோன்னா வரக்கூடிய அந்த வேல்யூஸ்க்கு பேர் 2,10,000. இதுதான் டைரக்ட் வேஜஸ்க்கு உள்ள அமௌண்ட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா வரக்கூடியதுக்கு பேர் தான் மெட்டீரியல் கன்சியூம்டு. இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே
ஃபார்மெட்டில் படித்த ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் ஒரு 2 lakhs, ப்ரைம் காஸ்ட்டு நம்ம டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைம் காஸ்ட்டுக்கும் மெட்டீரியலுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைம் காஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னாலே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1,20,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆட் பண்ணக்கூடியது தான், எதுவும் லெஸ் பண்ணக்கூடியது கிடையாது. ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 1,20,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொன்னால் 5,30,000 வரும். அடுத்தது பேர், அதாவது இந்த 5,30,000க்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் காஸ்ட். இதுக்கு பேர் ஒர்க் காஸ்ட். ஃபேக்ட்ரி அடுத்ததுக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அல்லது ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இதுவும் ஆட் தான் பண்ணணும். சரி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 90,000 கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 90,000. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இதையும் ஆட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒரு 6,20,000 வருது. இதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் $6,20,000. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஓவர்ஹெட். இதுவும் ஆட் தான் பண்ணுவோம். ஆனால் இதில் இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சம்மில் பார்த்தோன்னு சொன்னால் 10% ஆஃப் தி அவுட்புட் இஸ் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 10% க்ளோசிங் ஸ்டாக், கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 6,20,000ல் 10% பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 62,000. இதை வந்து நம்ம எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னாலே லெஸ் பண்ணுவோம். ஓப்பனிங்கை ஆட் பண்ணிப்போம், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தோன்னா செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ நமக்கு கொடுத்ததை பார்த்தோன்னு சொன்னால் இவ்வளோ தான். இப்போ இதை லெஸ் பண்ணோன்னு சொன்னால் ஒரு 10, 8, 5,58,000 நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம இந்த பொருளை, அதாவது இந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணி செலவு இவ்வளோ செலவு ஆகிறத இவ்வளோ விலைக்கு, அதாவது 5,58,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணின எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே. ஆனால் இதில் நம்மக்கிட்ட இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் டோட்டல் வேல்யூஸ், அதாவது ஒரு சேல்ஸ் பண்ணின அமௌண்ட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க, சேல்ஸை பண்ண வேலையும் கொடுத்துட்டாங்க, நம்ம எவ்வளோக்கு விற்கணுன்ற ரேட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதாவது நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னு பண்ணால் விற்றதுலேருந்து விற்க வேண்டிய விலையை லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ்.
ஸோ இப்போ நமக்கு சேல்ஸும் இருக்குது. சேல்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோனா ஒரு 6,50,000க்கு இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட டோட்டல் சேல்ஸும் இருக்குது, சேல்ஸ் வேல்யூஸும் இருக்குது. இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ வந்து சேல்ஸ்லேருந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணோன்னா, அதாவது ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ப்ராஃபிட்டு, மைனஸில் வந்துச்சு சொன்னால் நமக்கு அது லாஸ் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 6,50,000லேருந்து 5,58,000 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது வேல்யூக்கு பேர் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸு. 8 15 9 அவ்வளோதான். ஸோ 98,000 வந்து நமக்கு ப்ராஃபிட், அதாவது இது ப்ளஸில் தான் கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் எப்பயும் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் ப்ரைம் காஸ்ட் இந்த தடவை பார்த்தோன்னு சொன்னால் டைரெக்டாக நமக்கு கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற மெட்டீரியல் கன்சியூம்டில் ஏதோ ஒன்று நம்மளே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டீரியல்லேருந்து ப்ரைம் காஸ்ட்டை லெஸ் பண்ணி வரக்கூடிய டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு பேர் நம்மளா, அதாவது மெட்டீரியல் கன்சியூம்டில் டைரக்ட் மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு அடுத்தது வேஜஸ். ஸோ அந்த வேஜஸ் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் 2,10,000 அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூஸை. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இதிலேருந்து அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு அவங்களே ஒரு 1,20,000 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இதை ஆட் பண்ணுறோம். இதுலேருந்து இதை ஆட் பண்ணி வர காஸ்ட்டுக்கு பேர் வந்து ஒர்க் காஸ்ட்டு. அடுத்து இந்த ஒர்க் காஸ்ட்டு கூட இன்னும் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணிப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் பார்த்தோம்னு சொன்னால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 90,000 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 90,000 இந்த ஒர்க் காஸ்ட் கூட ஆட் பண்ணோன்னா ஒரு 6,20,000 வருது. இதுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே நமக்கு ஃபார்மெட்டில் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அடுத்தது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து சம்மளையே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு கொடுக்கல, ஆனால் க்ளோசிங் ஸ்டாக்கு, அதாவது எப்படின்னு பார்த்தோன்னா 10% ஆஃப் அவுட்புட் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 10%னா அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் அவுட்புட் க்ளோசிங் ஸ்டாக்கை ஒரு 10% லெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 10% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 6,20,000ல் 10% கண்டுபிடிச்சோன்னா ஒரு 62,000. ஸோ இந்த 62,000 லெஸ் பண்ணி வந்த, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய ரூல்ஸு. எப்பயுமே க்ளோசிங்கை லெஸ் பண்ண மட்டும்தான் செய்வோம். ஸோ அதுலேருந்து லெஸ் பண்ணி வந்த வேல்யூக்கு பேர் பார்த்தோன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதாவது இவ்வளோ எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணால் இவ்வளோ காஸ்ட்டுக்கு நம்ம விற்கணும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கோ இதை வந்து 5,58,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு சம்மில் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணின வேல்யூஸையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் பண்ணின வேல்யூ பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோனா 6,50,000. ஸோ இந்த சேல்ஸ் பண்ணின வேல்யூலேருந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம எவ்வளோக்கு விற்கணுமோ அந்த விலையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து ப்ராஃபிட்னு சொல்லி ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்மெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா சேல்ஸ்லேருந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணோன்னா ப்ளஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு ப்ராஃபிட்டு, அதுவே மைனஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அது லாஸு. ஸோ இதில் பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ப்ளஸில் தான் வந்திருக்கு. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 98,000. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. இது வந்து ஒன்லி காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, காஸ்ட்டு மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பெர் யூனிட், அதாவது இது மொத்தமாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணனா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும், அடுத்து சேல்ஸில் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்றத மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பெர் யூனிட்டுக்கு உள்ள காஸ்ட், அதாவது ஒரு யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த ஒரு சம்மில் பார்க்கலாம். சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது ஒன்லி நம்ம
டோட்டல் காஸ்ட் மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கொடுத்துருக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத டோட்டல் எக்ஸ்பென்சஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு பார்த்தோம். அதாவது எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்டை எவ்வளோக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, டோட்டலாக அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணின ப்ராடக்டை இயருக்கோ அல்லது மந்த்லிக்கோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் நம்ம ப்ரீவியஸ் ஒரு 2 சம்மில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தோன்னு சொன்னால் பெர் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு யூனிட் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன செக்ஷனில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காஸ்ட் எப்படி ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு ஃபார்மெட் வந்து வேறு டிஃப்ரெண்ட் வேறையாலாம் எதுவும் கிடையாது, அதே ஃபார்மெட். அதாவது காஸ்ட் ஷீட்டுக்கு என்ன ஃபார்மெட்டோ அதே தான். பட் ஆனால் இதில் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு காஸ்ட், அதாவது ஒரு பொருளுக்கான விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ 10 ரூபா ஆகுது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ண அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டோட சேர்த்து 10 ரூபா 50 பைசா அல்லது 11 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால விலையை வந்து அந்த பொருளுக்கான ரேட்டை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்படின்றப்ப ஒரு பொருளுக்கான எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்னைக்கு ஒரு மாதத்துக்குள்ள டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளால அடுத்து ஒரு பொருளுக்கான ரேட் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சம்மில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன் ஏ ஃபேக்ட்ரி, ஏதோ ஒரு கம்பெனி, அதாவது என்ன பேருன்னு சொல்லலை, இன் ஏ ஃபேக்ட்ரி 20,000 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன், அதாவது 20,000 ப்ராடக்ட், 20,000 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது ஒரு யூனிட் இல்லை, ஒரு பொருள் இல்லை, 2 பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்கல. 20,000 யூனிட், 20,000 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 1990 ஜூலை மாதத்தில், அதாவது ஒரு மாதத்துக்கு மட்டும் பார்த்தோன்னு சொன்னால் 20,000 ப்ராடக்ட், 20,000 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன பார்த்தோம்னா ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது காஸ்டிங், அதாவது அதுக்கு செஞ்சக்கூடிய எக்ஸ்பென்சஸ் பற்றின ரெக்கார்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட், அதாவது காஸ்ட் ஷீட் டோட்டல் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அது கூட ஷோயிங் காஸ்ட் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஒரு காஸ்ட்டுக்கான யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக ஐயோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்ம இந்த டோட்டல் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் இந்த மந்த் ஒரு மாதத்தில் எவ்வளோ யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒவ்வொரு காஸ்ட்டையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான் பெர் யூனிட்டுக்கான எக்ஸ்பென்சஸ். சரி, அதை நம்ம சம்மில் போகிறப்ப பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒரு 5,000, அதாவது மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு முன்னாடியே நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்லி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் மட்டும் ஒரு 55,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குதான்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது. அடுத்து வந்து க்ளோசிங் ஸ்டாக்கும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 10,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் மெட்டீரியல் வந்துடும். ஸோ மெட்டீரியலுக்கு பிறகு அடுத்தது மெட்டீரியல் கன்சியூம்டில் டைரக்ட் வேஜஸ் ஒரு 25,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு அடுத்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஒரு 40,000, அடுத்தது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டில் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேல்ஸ் வேல்யூஸோ அல்லது செல்லிங் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ எந்த எக்ஸ்பென்சஸும் நமக்கு தரலை. சரி, இருக்கிறத வச்சு நம்மளோட டோட்டல் காஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் அதை வச்சு காஸ்ட் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டோட்டல் யூனிட் ஆஃப் ஒரு மந்த், அதாவது 20,000 யூனிட் ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூனிட்லேருந்து தான் ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5,000.
இப்போ இந்த 5000க்கு பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்ல மொத்தத்துக்கு 20000 யூனிட்டுக்கான ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தோம்னா 5000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளவு, ஒரு பொருளுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா 5000 டிவைடட் பை அந்த டோட்டலாக 20000 யூனிட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறதுக்கு பேரு தான் பெர் யூனிட்டுக்கான எக்ஸ்பென்சஸ். இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 25 வரும். 0.25 அதாவது 0.25 25 பைசா அப்படின்னு சொல்றது. நம்ம இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பாயிண்ட் வைஸாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா தான் டோட்டலாக 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படின்றது நமக்கு தெரியும். 50 பைசா தானே அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை 25 பைசா தானே 10 பைசா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. ஸோ 0.25 பைசே 25 பைசா. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் கூட ரா மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணிப்போம். ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குதுன்னு சொன்னால் பர்ச்சேஸ் வந்து இருக்குது எவ்வளோனா ஒரு 55,000 பர்ச்சேஸ் எப்படின்னு சொல்லணும்னா ஒரு 55,000 இருக்குது. அடுத்தது இதுக்கான காஸ்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒன்லி ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது கையிருப்பில் இருந்த காஸ்ட்டுக்கு 20000 யூனிட்டுக்கு ஒரு பொருளுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் 55,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 20000 யூனிட்டுக்கான டோட்டல் காஸ்ட் தான் இது. ஸோ அப்போனா ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். 55,000 divided by 20,000. நாலஞ்சு ஓரஞ்சு 2.25 வரும். அதாவது 2 ரூபா 25 பைசா வரும். இப்போ இது ஒன்லி பர்ச்சேஸுக்கான காஸ்ட் மட்டும், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான காஸ்ட் இல்லாமல் பர்ச்சேஸ்க்கான காஸ்ட் மட்டும் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரேட்டு பார்த்தோன்னு சொன்னால் 2 ரூபா 25 பைசா ஆகுது. இப்போ ஓப்பனிங் கூட பர்ச்சேஸை ஆட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங்கும் இருக்குது. இப்போ இதை முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 60,000 2.50. அடுத்தது க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லெஸ் பண்ணிக்குவோம். லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 இருக்குது. இப்போ இந்த 10,000 பார்த்தோன்னு சொன்னால் இது லெஸ் பண்ணணும். 10,000 க்ளோசிங் ஸ்டாக்குக்கான ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். 10,000 டிவைட் பை 20,000 டிவைட் பண்ணோன்னு பார்த்தோன்னா 0.50 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 0.50 நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் இதுக்கு பேர் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ லெஸ் பண்ணோன்னா ஒரு 50,000. இதுலேருந்து இதையும் லெஸ் பண்ணணும்னு சொன்னால் 2 rupees வரும். 2 rupees நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஒன்லி ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது, மெட்டீரியல் மட்டும்தான். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மெட்டீரியல் கன்சியூம்டில் வேறு என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா சம்மில் இருக்குது. அதாவது டைரக்ட் வேஜஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட் வேஜஸை இது கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். டைரக்ட் வேஜஸ் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 25,000. 25,000க்கான பெர் யூனிட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னு சொன்னால் 25,000 டிவைட் பை 20,000. இதால் டிவைட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் 1.25 வரும்.
25. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் லெஸ் பண்ணிப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ அதனால க்ளோசிங் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிட்டோம். இது வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். இது கூட டைரக்ட் மெட்டீரியல் அல்லது வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட் பண்ணிப்போம். இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் வேஜஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இதுலேருந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 75,000. இங்கே பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 3.25. இந்த காஸ்ட்டுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமே பார்த்துருக்கோம். அடிப்படை செலவு, அது முதல் நிலை செலவு அல்லது கம்பல்சரி நம்ம செய்யக்கூடிய காஸ்ட். ஓப்பனிங் ஸ்டாக்கு நம்ம கிட்ட கையிருப்பு இருந்துச்சுன்னா போட்டே ஆகணும். பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கான பர்ச்சேஸ், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம கிட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி அல்லது டேமேஜ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அதனால் அதை லெஸ் பண்ணிக்கிறோம். அது கூட வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ஸோ வேஜஸ் இருக்குது. வேஜஸ் இருந்ததுக்கு வேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆட் பண்ணுறப்ப ஒரு ப்ராடக்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறப்பையும் ஒரு பொருளுக்கான எக்ஸ்பென்சஸையும், அதாவது ஒரு பொருளுக்கான எக்ஸ்பென்சஸையும் நம்ம சைடில் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரைம் காஸ்ட். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஹெட்டிங் எழுதிக்கிறோம். இது எப்பயுமே இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங்கை லிஸ்ட் பண்ணிப்போம். அப்படி இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 40,000. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஓவராலாக டோட்டல் 20,000க்கு உள்ள காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 40,000 டிவைடட் பை அந்த டோட்டல் 20,000 யூனிட்டால் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறதுக்கு காஸ்ட்டுக்கு பேர் தான் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு. ஸோ இது வந்து 2 rupees. 2 rupees நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இதோட பேலன்ஸு இன்னும் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டுபிடிச்ச இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் இதை டோட்டல் பண்ணால் டோட்டல் காஸ்ட்டு பேர் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ வருதுன்னு சொன்னால் ஒரு பெர் யூனிட் வந்து 5 rupees 20 பைசா 25 பைசா. அடுத்து ஒரு 1,15,000. இது பேர் ஒர்க் காஸ்ட். அதாவது ஓவர் ஹெட்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்லேருந்து கிடைக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் ஒர்க் காஸ்ட். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆடு ஆஃபீஸ் அண்டு administration overhead. இது ஹெட்டிங்காக எழுதிக்கோங்க எப்பவுமே. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஓவர் ஹெட். ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து பார்த்தோன்னு சொன்னால் 20,000 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 20,000 இந்த 20,000 ப்ராடக்ட் 20,000 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தோன்னா 20,000. அப்போ பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 20,000 டிவைட் பை 20,000 பார்த்தோன்னா 1. ஸோ ₹1 கிடச்சிருக்குது. அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் மட்டும் பார்த்தோன்னா ₹1 கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அடுத்த ஹெட்டிங்கு அடுத்த பாயிண்ட்டு. ஸோ சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுக்கல. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் டோட்டலாக இதோடைய காஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் 1,35,000 டோட்டல் காஸ்ட்டு. அடுத்து டோட்டலாக பெர் யூனிட் பார்த்தோன்னு சொன்னால்
6 rupees 25 பைசா 6 ரூபாய் 25 பைசா. இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ பார்த்தோம்னு சொன்னா இதுல இப்போ வந்து இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள காஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஓவராலா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ மறுபடியும் சொல்றேன், ஒரு கம்பெனி வந்து 20,000 யூனிட்டை ஜூலை மாதம் 1990 ஒரே மாசத்துல ஜூலை மாசத்துல ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றத தனித்தனி வேல்யூஸாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளவு, ஒரு பொருளை ஒரு யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ யூனிட்டுக்கான காஸ்ட் தெரிஞ்சுக்க இந்த சம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துட்டாங்க. இதை தனித்தனியாக ஓப்பனிங் கூட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங்கை லெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் காஸ்ட், இந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை டோட்டல் காஸ்ட் ஆஃப் யூனிட் ப்ரொடக்ஷன். அதாவது 1 மந்த்துக்கு எவ்வளோ யூனிட் அல்லது 1 இயருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இயருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 இயருக்கான டோட்டல் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டிவைட் பண்ணோம்னா ஒவ்வொன்றுத்துக்கு டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த பெர் யூனிட்டுக்கான காஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டைரக்ட் வேஜஸ்க்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். சில சம்மில் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் கொடுத்துட்டு டைரக்ட் வேஜஸோ அல்லது எக்ஸ்பென்சஸோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுதான் நம்ம எப்போது ஃபார்மேட் படி எப்படி போடுவோமோ அதே பேசிக்கில் நம்ம ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டிங் எழுதிக்கிட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங், க்ளோசிங் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கிறப்ப பார்த்தோம்னு சொன்னால் 40,000 கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி டோட்டல் 20,000 யூனிட்டுக்கான காஸ்ட்டு. அப்போ ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 40,000 டிவைடட் பை 20,000 போட்டோன்னா ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர காஸ்ட்டுக்கு பேர் வந்து ஒர்க் காஸ்ட். இந்த ஒர்க் காஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயும் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸு அல்லது ஓப்பனிங் ஸ்டாக்கோ அல்லது க்ளோசிங் ஸ்டாக் அது மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காது. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸு, க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸு கொடுத்துருப்பாங்க. ஃபார்மேட் இருக்குது, இதில் இல்லை. அடுத்தது இந்த ஆஃபீஸ் ஓவர் ஹெட் சம்மந்தமான என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதோ தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். ஆனால் ஓவராலாக நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு சொல்லிட்டு. எவ்வளோன்னா ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க. நம்ம 20,000 யூனிட்டுக்கான காஸ்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பெர் யூனிட்டுக்கு. ஸோ 20,000 டிவைட் பை 20,000 போட்டோம்னா ₹1 நமக்கு கிடைக்குது. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு செய்கிற எக்ஸ்பென்சஸ் ₹1 தான். இது வந்து இந்த ஒர்க் காஸ்ட் கூட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் சேர்த்த காஸ்ட்டுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதை வந்து நம்ம ஆட் தான் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் நமக்கு கொடுக்கல. அதனால இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது இது வரைக்கும் கொடுத்த எக்ஸ்பென்சஸுக்கு ஒரு காஸ்ட்டுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரேட்டு பார்த்தோம்னு சொன்னால் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு ₹6.25 ₹6.25 ஒரு காஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு.